மனிதர்களுடைய ஆசை வித்தியாசமானது. பிற உயிரினங்களுடைய ஆசை இயற்கையானது. இயற்கையிலிருந்து வித்தியாசமானது மனித உயிர்களின் ஆசை. அவங்க வித்தியாசமாக ஆசைப்படுறாங்க. பில்டிங் கட்டுறாங்க, விமானத்தில் போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான ஆசைகள் எங்கேருந்து வருது? மனிதர்களுக்கான அந்த வித்தியாசமான ஆசைகள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, புக்ஸ் படிக்கிறாங்க, காரில் போகிறாங்க. இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசைகள் அப்புறம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, ஆடைகள் அணிந்து கொள்கிறார்கள். இந்த வித்தியாசமான ஆசைகள் எங்கேருந்து வருகிறது என்றால் வித்தியாசமான சுவையிலிருந்து வருகிறது. வித்தியாசமான உணவுகளிலிருந்து வருகிற அந்த சுவைகளிலிருந்து தான் வித்தியாசமான ஆசைகளை பிறக்குது. இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள், இதுதான் வித்தியாசமான சுவை. இந்த சுவையிலிருந்து தான் மனிதர்களுக்கான அந்த வித்தியாசமான ஆசைகள் வருகிறது. நான் ஒரு இன்ஜினியராகி சாதிக்கணும், அப்புறம் கலெக்டர் ஆகணும், அதாகணும் இதாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. பெரிய வீடு கட்டணும், பங்களா கட்டணும், கார் வாங்கணும், ஏசி வாங்கணும், நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்கணும். இதெல்லாம் வித்தியாசமான ஆசை. தன்னை போல் இருக்கிற மனுஷங்களையே வேலைக்கு வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. வித்தியாசமான ஆசைகள். அடிமைப்படுத்தணும், தனக்கு கீழே நிறைய பேர் இருக்கணும், எனக்கு கார் கதவை திறந்து விடணும். இந்த மாதிரி அப்புறம் வீட்டுக்கு போனால் சமைச்சு போடுறதுக்கு, வேலைக்கு சமைச்சு போடுறதுக்கு என் பொண்டாட்டி வேணும், ஒரு பொண்டாட்டி வேணும். அந்த பொண்டாட்டி வேலைக்கு சமைச்சு போடணும். அவள் என்னை போல் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. தன்னை போல் மற்றவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறது இயற்கையானது. ஆனால் தன்னை போல் அவங்க இருக்கக்கூடாது, மற்றவங்க இருக்கக்கூடாது. தன்னை போல் யாரும் இருக்கக்கூடாது. தான் உயரத்தில் இருக்கணும், மற்றவங்க. இதான் வித்தியாசமான ஆசைகள். இந்த வித்தியாசமான ஆசைகள் எங்கேருந்து வருகிறது? மனிதர்களின் வித்தியாசமான உணவுகளிலிருந்து வருகிறது. இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்களே, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரி சாப்பாடு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், இதில் இந்த மாதிரியான உணவுகள் எது எல்லாமே வித்தியாசமானது. அதில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, அப்புறம் வெள்ளைச்சீனி கலந்தது அல்லது நாட்டு சக்கரை கலந்ததாக இருக்கட்டும், ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, இதெல்லாம் வித்தியாசமான உணவுகள். இந்த வித்தியாசமான உணவுகள் தான் மனிதர்களின் வித்தியாசமான ஆசைகளுக்கு காரணம், வித்தியாசமான வாழ்க்கைக்கு காரணம், இந்த வித்தியாசமான இயந்திர அறிவியல் உலகத்துக்கே காரணம். இந்த உலகங்கிறது ஒரு வித்தியாசமான உலகம். தற்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது வித்தியாசமான உலகம். இந்த வித்தியாசமான உலகத்துக்கே அடிப்படையானது நம்முடைய உணவு தான் காரணம். நாம் வித்தியாசமான உணவுகளை சாப்பிடுகிறோம். அது நீங்கள் வெறுமனே நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதை தவிர மற்றது எல்லாமே வித்தியாசமான உணவு தான். நான் எதெல்லாம் வித்தியாசம் இல்லாத மனித உணவுன்னு நான் எதை சொன்னேனோ அதை மட்டுமே நீங்கள் உப்பு சேர்க்காமல் பச்சாவோ வேக வச்சோ அல்லது வறுத்தோ சுட வச்சோ சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ஆசையே வராது. இந்த வித்தியாசமான படிக்கணும் அல்லது பெரிய ஆளாகணும், அதாவது இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய பங்களா கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகளே வராது. ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமான ஆசையோடு சேர்ந்து தான். நிலையாக ஒரு இடத்துல வாழ்கிறது தான் இயற்கையான ஆசை. அப்போ நாடோடித்தனமான இந்த ஆசை கூட வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படிங்கிறது கூட இந்த வித்தியாசமான ஆசைக்கு காரணம். இது ஒரு வித்தியாசமான ஆசை. அந்த ஆசைக்கு என்ன காரணம்? வித்தியாசமான உணவுகள் தான் காரணம். வித்தியாசமான உணவில் உள்ள வித்தியாசமான சுவை. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும். நீங்கள் வெறுமனே காய்கறிகள், பழங்கள் உப்பு சேர்க்காமோ பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆசைகளே வராது. இந்த மாதிரியான ஆசைகள் வெறும் பச்சையாகவே உணவை சாப்பிட்டு பாருங்கள். காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிடுங்க, அதில் உப்பு எதுவும் சேர்க்காதீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள், அதுவே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகத்து மேலே உங்களுக்கு ஆசையே வராது. இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை மேலே உங்களுக்கு ஆசையே வராது. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வித்தியாசமான ஆசைகள் எதுவுமே வராது. பெரிய வீடு கட்டணுங்கிற ஆசை வராது. கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கணுங்கிற ஆசை வராது. டிவி பார்க்கணுங்கிற ஆசை கூட வராது. டிவி, மொபைல் ஃபோன் பார்க்கணும், இந்த மாதிரி பொழுதுபோக்கணும், தேட்டருக்கு போகணும் அல்லது டூர் போகணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரவே வராது. நீங்கள் வெறுமனே பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகளை சாப்பிட்டு பாருங்கள். பச்சையாகவே சமைக்காமல் உப்பு சேர்க்காமல் பச்சையாகவே சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆசைகளே வராது. இந்த செயற்கையான ஆசைகள், வித்தியாசமான ஆசைகள் எதுவுமே வராது. ஆனால் ஆசை இருக்கும், ஆசையே இல்லாமல் போயிடாது. நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், இதை பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். பச்சையாக இல்லைன்னா வேக வச்சு கூட, ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பச்சையாக சாப்பிடுங்க, இல்லைன்னா உப்பு போடாமல் வேக வச்சு சாப்பிடுங்க. உப்பே சேர்க்கக்கூடாது. இனிப்பு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. பழங்களில் இனிப்பு இருக்குது, அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு அதில் இனிப்பு கிடைக்க போகுது. அதை நீங்கள் உணவுகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எந்த உப்பு எதுவும் சேர்க்காமல் என்ன நடக்குன்னா உங்களுக்கு இந்த வித்தியாசமான ஆசைகளே வராது. இந்த வித்தியாசமாக தேட்டருக்கு போகணும், சினிமா பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், டிவி பார்க்கணும், மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கணும், இந்த மாதிரி ஆசைகளே வராது. வெளியூர்களுக்கு டூர் போகணும், இந்த மாதிரி ஆசைகளே வராது.
ஒரு நிலையாக ஒரு இடத்துல எளிமையாக வாழணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு காங்கிரீட் கட்டத்தில் பெரிய பங்களாவில் வசிக்கணுங்கிற ஆசைலாம் வரவே வராது. அந்த மாதிரி நம்முடைய மனிதர்களின் வித்தியாசமான ஆசைகளுக்கு வித்தியாசமான உணவுகளிலிருந்து கிடைக்கிற வித்தியாசமான சுவைகள் தான் காரணம். உணவு மாறினால் மனித வாழ்க்கையே மாறிவிடும். அதனால தான் பயந்து மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இயற்கை உணவே சாப்பிடக்கூடாது. இயற்கை உணவு ஒரு எதிரியாக நினைக்கிறாங்க. ஏன்னா இயற்கை உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த ஆடம்பர ஆசைகள்லாம் வராது. இந்த வித்தியாசமான உலகத்தில் கிடைக்கிற இந்த இன்பங்களில் இந்த வித்தியாசமான இன்பங்கள் மீது நமக்கு ஆசை இல்லாமல் அப்புறம் ஒரு சாமியாரை போல் ஆகிடுவோம், ஒரு துறவியை போல் ஆகிடுவோம், எளிமையான வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு பயப்படுறாங்க. எளிமையான வாழ்க்கையை பார்த்து பயப்படுறாங்க. அதாவது நோய் வந்தாலும் பரவாயில்ல, இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை வித்தியாசமான உணவுகளில் உள்ள இந்த வித்தியாசமான சுவைகளுக்கு ஆசைப்படுகிறார்கள்.